வணக்கம். இன்று நம்மிடையே குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்காங்க. 12 ராசியினருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். உங்களுக்கான சரியான நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் போன்ற முக்கியமான தகவல்கள் தரதா இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எந்த ஆலயங்களுக்கு செல்லலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய்யறத தவறாக செய்துட்டு இன்னும் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி போய் தவறான குழியிலே போய் விழுகிறதுக்கு பதில் மிக சரியான தகுந்த நபர், ஒரு ஆச்சாரியார் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். வாருங்கள், அவருடன் கலந்துரையாடலாம். உங்களுக்கான பெரிய தீர்வு, வாழ்விற்கான முன்னேற்றம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போ குருஜி, நம்ம துலாம் ராசி பற்றி நம்ம பார்ப்போம். அவர்களுக்கான குணாதிசயங்கள் பற்றி சொல்லுங்கள். இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 7வதாக வரக்கூடிய ராசி. அந்த இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால் சனி உச்சம் பெறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. நியாயமாக நடந்துக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரும் எதுக்காகவும் தப்பு செய்யக்கூடாது, யாரையும் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிர்காலம் என்னன்னு நல்லா தெரியும். ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டுமே நிறைய தோல்விகளை அடையக்கூடிய ராசி இந்த துலா ராசி. நேர்மையாக தான் எப்படி இருக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே ஏமாற்றுவாங்க. அந்த ஏமாறி 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 கஷ்டப்பட்டு பிறந்ததுலேருந்து அம்மா அப்பானால ஏமாற்றுறோம், தங்கச்சினால ஏமாற்றுறோம், அக்கானால ஏமாற்றுறோம், கூட பிறந்தவங்களால ஏமாற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் மேஜராக திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம், குழந்தைகளால் பிரச்சனை, இதெல்லாமே அடையக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள். இவர்களுக்கு எந்த நேரங்களில் எந்த விஷயங்களில் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நல்லது நடக்கும்? ஏன்னா சில நேரங்களில் இவங்க ஏமாறுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை தாண்டி எதில் இவங்க இன்னும் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே நேர்மைன்ற ஒரு பிரச்சனை. இப்போ யாராவது நேர்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணணும்னா இவங்க இடம் பார்த்து எந்த இடத்துல நேர்மையாக இருக்கணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் கரெக்டாக இருந்தாங்கன்னா சேஃபு. அதே மாதிரி என்னென்னா இவங்க உறவுகளில் நிறைய ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா எங்கள் அக்கா எனக்கு செய்வாங்க, தம்பி எனக்கு செய்வார், அப்பா அம்மா எனக்கு எல்லாம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து சில விஷயங்கள் இவங்க செஞ்சுருவாங்க. கடைசியில் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. அப்போ அவங்க வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களால் நிறைய நம்பிக்கை துரோகம் ஏற்படும். அந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு மேனேஜரல் கெப்பாசிட்டியே கிடையாது. எல்லாரையும் பால் அப்படின்னு நம்புவாங்க. அப்போ என்ன ஆகும்? எல்லாரும் ஏமாற்றிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க ஆஃபீஸில் ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆளை போட்டு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தொழிலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றம் குறைவாக இருக்கும். இவர்களுக்கு எந்த தசாபுக்திகள் நல்லது பண்ணும் அல்லது தீமை பண்ணும், அது பற்றின குறிப்புகள்லாம் சொல்லுவோம். துலா ராசி என்பவர்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ராகு திசையிலேயே பிரச்சனை தான் கொடுக்கும். யாரெல்லாம் ராகு திசையில் பிறந்தாங்களோ குழந்தை பிறந்தவொடனே அப்பாவுக்கு கஷ்டம் வந்துடும். அப்போ ஆரம்பமே என்ன ஆகும்? அப்பா கஷ்டப்பட்டா இந்த குழந்தைய ஒழுங்காக பாதுகாப்பாரா? குழந்தைய ஒழுங்காக வளர்ப்பாங்களா? படிப்பு ஒழுங்காக கிடைக்குமா? அப்படின்னா கிடைக்காது. அப்போ அதனால் பாதிக்கப்பட்டு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமே அப்படி தான் இருக்குது. முதல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா அது குழந்தை பருவம், நிறைய பேருக்கு தெரியாது, ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. அடுத்தது முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய பார்த்தீங்கன்னா புதன் திசையில் பாதிக்கப்படுவாங்க. இந்த புதன் திசையில் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்காக உதவி பண்ணுறேன்னு ஏதாவது கடனை வாங்கிடுவாங்க. இப்போ நிறைய நான் இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி ப்ரோ நோட் வாங்கி கொடுத்தேன், கடைசியில் நான் கடன் கட்டிகிட்டு இருக்கேன். நான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி பிஸ்னஸில் பணத்தை லோன் வாங்கி போட்டேன், இன்னொருத்தருக்காக ஜாமீன் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாறக்கூடிய தசை பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக துளாராசி என்பவர்களுக்கு இந்த புதன் திசையாக இருக்கும். இவங்க அந்த காலகட்டத்தில் இன்னொருத்தவங்களுக்கு கடனே வாங்கக்கூடாது. புரியுது. இவங்களுக்காக கடன் வாங்கினாவே பிரச்சனை. அப்போ இன்னொருத்தருக்காக வாங்கினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்க கடன் வாங்கின உடனே அந்த காசு தேவையில்லாத செலவுக்கு தான் போகும். அப்போ கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா துளாராசி என்பது சேஃபாக இருப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம ஜாதகம் பார்ப்போம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஜாதகம் பார்க்க வருவாங்க, துளாராசியாக இருப்பாங்க. சார் நான் கடன் வாங்காமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. கடன் வாங்குங்க, தேவைக்கு வாங்கிக்கிறது நல்லது. பேங்க்கில் 10 லட்சம் இவங்களை நம்பி கொடுக்குறேன்பாங்க, 20 லட்சம் தரேன்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கிப்பாங்க. கடைசியில் அந்த முதலீடு வேஸ்ட்டாக போயிடும்.
அப்போ என்ன பண்ணும், எதுக்காக தேவையோ ஒரு 2 லட்சம் தான் தேவைன்னா 2 லட்சம் வாங்கிட்டோம், அதை கடனை கட்டணும். கடனை கட்டிட்டு கடன் வாங்கினா சேஃபாக இருப்பாங்க. மொத்தமாக வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை வந்துடும் கண்டிப்பாக. அதில் ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ துலாம் ராசி அவர்களுக்கான முக்கியமான குறிப்புகள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள்ங்கிறது என்ன மாதிரி எண்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணும்? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 9ஆம் எண்ணில் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். இவங்க வீடு நம்பர், கார் நம்பரு, இவங்க பயன்படுத்தக்கூடிய அனைத்து எண்களுமே அதில் 9 இருக்குது. அது கூட்டுத்தொகையாக இருக்கலாம், இல்லை நிறைய 9 இருக்கலாம். அதை பயன்படுத்த இவங்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு. அதிர்ஷ்ட நிறங்கள் என்னவாக இருக்கும்? அதிர்ஷ்ட நிறங்கள் போது சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெண்மை நிறங்களை பயன்படுத்தலாம். ரெண்டுமே பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இவங்க சிகப்பு கலர் எடுத்துக்கலாம். சிகப்பு இவங்களுக்கு எப்பவுமே வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக வெண்மை நிறம் இவங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை என்ன திசை? அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வடக்கு திசை நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேற்கு திசை நல்லா சப்போர்ட் பண்ணும். நிறைய துளாராசி என்பது மேற்கு திசையில் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. என்னென்னா யாராவது குழப்பிடுவாங்க, மேற்கு திசை வச்சுக்கூடாது, அது இதுக்கு உகந்ததில்லை அதுக்கு உகந்ததில்லைன்னு சொல்லிடுவாங்க. கடைசி அந்த வீடு மாற்றினதுக்கப்புறம் தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். நான் நல்லா இருந்தேன் சார், நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம் நீங்கள் மேற்கில் இருங்கன்னு. சார் மேற்கில் தான் சார் இருந்தேன் இத்தனை நாளாக, திடீர்னு ஒருத்தர் மேற்கில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், நான் மாற்றினேன், அதுலேருந்து பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் மேற்கை பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்ததாக வடக்கு திசை பயன்படுத்தலாம், சிறப்பாக இருக்கும். இப்போ இவர்களுக்கான அதிர்ஷ்ட எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகன், அதில் முக்கியமாக திருத்தணி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க. முக்கியமாக இவங்களுடைய கடன் குறையும். மேஜராக அந்த ஏமாற்றம், இவங்களை ஏமாறக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாமே முருகனை வழிபாடு பண்ண 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 அந்த ஏமாற்றங்கள் கண்டிப்பாக குறையும். ஸோ துலாம் ராசி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து குறிப்புகளையும் கொடுத்துருக்கீங்க குருஜி. உண்மையிலே இது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இதை மிக சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம நேயர்கள் அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் உறுதியாக அடுத்த நிலைக்கு உயர்வார்கள் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறாங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது, அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.